காவல்துறையில் பயிற்சி பெற்ற காவல்துறை அதிகாரிகள், அதாவது உயர் பதவிகளை வகுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கென்று தனி பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சிகள் நிறைய உடல் சார்ந்த பயிற்சிகள் என்பது வேறு, உளவியல் பயிற்சிகள் என்பது வேறு. அதில் ஒரு சின்ன மாறுபாடு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸுக்கு இந்த என்கொயரிக்கு பெரிதும் கை கொடுப்பது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சிசிடிவி கேமரா, நிறைய கேமரா ஃபுட்டேஜ் அவங்க இதாக எடுத்துக்கிறாங்க, எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எவிடன்ஸை காட்டி ஒருத்தர்கிட்டேருந்து விஷயத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு தர்ம சங்கடமான சொல்லி உருவாக்குறாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஜெராக்ஸ் மிஷின் இருந்தால் மட்டும்தானே பதிவாயிருக்கும். அப்போ பதிவான போய் தானே அவர் எடுக்கிறார், இல்லாத ஒன்று அவர் எடுக்க முடியுமா? நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாங்க இல்லையா? தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம் மனதிற்குள்ளே இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்ற இந்த தொடரில் இந்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை பார்க்காதவங்க பாருங்கள், அத்தியாயம் 1, 2 இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் இதை பற்றி இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறவங்களுக்கு எளிதாக விளங்கும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பதிவு நம் மனதிற்குள் சேரும். அந்த சேர்ந்த பதிவுகள் தகுந்த நேரத்தில் வெளிவரும். அதை அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு ஒரு கருவி, அது மூளை. அது மூளையினுடைய எந்த பகுதி இந்த நேரத்தில் இந்த பதிவுகளை எடுத்து இது பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முந்தைய அத்தியாயங்களில் ஒரு இது சொல்லியிருந்தேன், அதாவது கேள்விகள் மூலமாகவே அவைகள் வெளிவரும். என்ன கேள்வி கேட்டால் எந்த இடத்துல சேமிக்க வைக்கப்பட்ட அந்த அந்த பதிவுகள் வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு மருத்துவம் ஒரு பெரிய வேலை வைத்திருக்கிறது, கிப்னாட்டிசம் அப்படின்னு. இப்போ இந்த தொகுதியில் நான் இந்த பகுதியில் இந்த அத்தியாயத்தில் நான் ஒரு 2 விஷயங்களை குறித்து பேசுகிறேன். இந்த 2ல் ஒன்று காவல்துறையினருக்கு பற்றியது. காவல்துறையில் பயிற்சி பெற்ற காவல்துறை அதிகாரிகள், அதாவது உயர் பதவிகளை வகுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கென்று தனி பயிற்சி இருக்கும். இந்த பயிற்சிகள் நிறைய உடல் சார்ந்த பயிற்சிகள் என்பது வேறு, உளவியல் பயிற்சிகள் என்பது வேறு. இந்த இன்ட்ரோகரேஷன் செஷன், அதாவது கேள்வி கேட்டு பதில்களை பெறுவதன் மூலம் ஒரு வழக்கினுடைய முக்கியமான தேர்வுகளை நாம் பெறும் ஒரு யுக்தி என்று சொல்ல முடியாது, அது ஒரு செஷன், அவ்வளோதான், ஒரு செயல், அது ஒரு நிகழ்வு. இப்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின்னு சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் நல்லவர்கள், நல்ல சிந்தனைகள், சொற்கள் சொல்லி நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து பொது உலகம் அந்த வெளி உலகத்திற்கு வரும் பொழுது அவைகள் பயன்படும் விதம் வேறு. அவைகளுக்கு நீங்கள் மெனக்கிட வேண்டியதில்லை, அவர்களாகவே நற்பதிவுகளை எடுத்து பதிவிடுவார்கள். ஆனால் குற்றம் புரிந்தவர்கள், குற்ற செயல் செய்தவர்கள் கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி மிக திறமையாக செயல்பட்டு, சாமர்த்தியமாகன்னு சொல்லணும், திறமைன்னு சொல்லக்கூடாது, சாமர்த்தியமாக செயல்பட்டு அந்த சாமர்த்தியத்தினால் அந்த ரகசியங்களை பாதுகாப்பாக அவர்கள் வைத்திருப்பார்கள், எங்கேயும் வெளியிட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் இது பதிந்திருக்குது. ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் நான் சொல்லிட்டேன். அப்போது த கிரிமினல்ஸ் அவர்களிடம் அந்த பதிவு செய்யப்பட்ட இடத்தை கரெக்டாக வெளியே வாங்கணும். அது எப்படி வெளியே வாங்க முடியும்? தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க, என்கொயரி பண்ணி விஷயங்களை வாங்குறதுல. அதில் ஒரு சின்ன மாறுபாடு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸுக்கு இந்த என்கொயரிக்கு பெரிதும் கை கொடுப்பது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ சிசிடிவி கேமரா, நிறைய கேமரா ஃபுட்டேஜ் அவங்க இதாக எடுத்துக்கிறாங்க, எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த எவிடன்ஸை காட்டி ஒருத்தர்கிட்டேருந்து விஷயத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு தர்ம சங்கடமான சொல்லி உருவாக்குறாங்க. இப்போ இதுக்கு முந்தைய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அல்லது இப்போ ஒரு சில வருடங்கள் இப்போ கூட இருக்குது, நிறைய இந்திய சமூகம் என்பது குடும்ப அமைப்புகளால் ஆனது, சொசைட்டி.
ஸோ டெக்னாலஜி பெருசாக நம்ப வேண்டியதில்லை. குடும்ப அமைப்புகள் இருக்கனால ஒரு குற்றவாளியை பிடித்தவுடன் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை நெருக்கடி கொடுப்பதன் மூலம், அவமரியாதை செய்வதன் மூலம் அந்த நெருக்கடி உளவியல் ரீதியாக அந்த மனிதனை தாக்கி அந்த ரகசியங்களை எடுப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. குற்றவியல் நடைமுறை விசாரணை அப்படிங்கிறது படி ஒரு காவல் அதிகாரி உங்களுக்குள்ள ஜெராக்ஸ் மிஷின் இருந்தால் மட்டும்தானே பதிவாயிருக்கும். அப்போ பதிவான போய் தானே அவர் எடுக்கிறார். இல்லாத ஒன்று அவர் எடுக்க முடியுமா? நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்கிறாங்க இல்லையா, நடந்ததை சொல் அப்படின்னு சிலவங்க எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமலே சொல்லிடுவாங்க, சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இதுக்குள்ளே நமக்குள்ளே ஏதோ ஒரு பதிவு ஆகுது அப்படிங்கிறது புரியுதா? அப்போது ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, எங்கே போய் பதிவு பண்ணி வச்சுருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சிலவங்களுக்கு ரொம்ப எளிதாகவே கிடைக்கக்கூடிய, இயல்பாகவே பேசும் மொழியிலே வரக்கூடிய ஒரு இடத்துல பதிவாயிருக்கும். சிலவங்க அதை மெனக்கிட்டு எடுத்து வேற எங்கேயோ பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. எடுத்து வைப்பாங்க அப்படின்னா அவங்க மூளைக்குள்ளே கையை விட்டு அந்த செய்தி எடுத்து இன்னொரு இடத்துல தூக்கி வைக்கிறது அப்படி அல்ல. அவர்களுக்குள் ஒரு அவர்களுடைய மூளைக்குள்ளே ஒரு பயிற்சி நடக்கும். இந்த செய்தி இன்னாருக்கு தெரியக்கூடாது, முக்கியமாக போலீஸுக்கு தெரியக்கூடாது, இன்னாருக்கு தெரியக்கூடாது, இவருக்கு தெரியக்கூடாது, கடைசியாக தான் போலீஸுக்கு. அப்போ இதை மறைத்து வைக்கிறார்கள். மறைத்தோன்னா ஒரு சில லேயர்கள், அவர்களாகவே ஒரு சில லேயர் வச்சுருப்பாங்க. அவங்க அதுக்குன்னே ஒரு உடல் மொழி, அதற்கென்றே ஒரு பேச்சு மொழி வைத்திருப்பார்கள். அல்லது அதிகம் பேசாமல் இருப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த டாப் ரேஞ்ச் கிரிமினல்ஸ் அதிகம் பேச மாட்டாங்க. அவர்களுக்கென்று சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தான் அவங்கள பற்றி பேசுகிறதோ, அவங்க சார்பாக எதுவும் பேசுனாலும் பேசுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. ஏனென்றால் சில பேச்சு வழக்குகளின் மூலம் அல்லது கொஞ்ச நேர உரையாடல்களில் அவர்கள் என்ன மறைக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு யூகித்து விடலாம் அல்லது கண்டுபிடித்து விடலாம். இப்படி எளிமையாக ஒரு மனிதனை உடல் ரீதியாக நிர்பந்தப்படுத்தாமல், காயப்படுத்தாமல், அடிக்காமல், அவரிடமிருந்து சேமிக்கப்பட்ட பகுதிகள், ரகசியங்களாக இருக்கலாம், வெளிப்படையான விஷயமாக கூட இருக்கலாம், அவர் செய்த செயலை குறித்த நிகழ்வுகள் பதிவு செய்த இடத்தை நாம் வெளியெடுத்து விடலாம் பேசியே. ஆனால் இங்கே என்னன்னா, இந்த மாட்டின கிரிமினல் ரொம்ப தெளிவாக பேசாமலே இருந்து அந்த ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார். அந்த ஒரு உளவியல் இருக்கும் அவருக்கு, பேசாமலே இருப்பார். பேச ஆரம்பித்தா சொல்லிடுவார். ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணி அவர் அந்த இதுகளை வெளியே கொண்டு வரணும். சரி, இந்த ஜெராக்ஸ் மிஷின் நடந்ததை மட்டும்தான் பதிவு பண்ணுமா? இல்லை, தாட் ப்ராசஸையும் பதிவு பண்ணி வைக்கும், இன்னது செய்ய வேண்டும் என்பதையும் பதிவு செய்ய வைக்கும். அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அது வலது பிரெயினா இடது பிரெயினா அப்படிங்கிறது அடுத்த சில காணொலிகளில் நான் சொல்கிறேன். ஏன்னா இடது பக்க மூளை வலது பக்க மூளை செயல்படுவதன் மூலம் ஏதாவது ஒன்று அதிகமாக செயல்பட்டாலோ, ஏதோ ஒரு சைடில் இருக்கிற மூளை அதிகமாக செயல்பட்டாலோ, அல்லது இரண்டும் கலந்து சிறப்பாக செயல்பட்டாலோ என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், எந்த மாதிரி மனிதர்களை கொண்டு வரும், இது வேறொரு காணொலி. இது இந்த ஜெராக்ஸ் மிஷின் நான் சொல்கிறது ஒரு குறியீடு உள்ள இதற்கு. இது என்ன வினோதமான ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னா, இது உள்ளே சில ப்ராசஸ் நடக்கும். அதாவது அந்த மூளையினுடைய சிந்தனை பகுதிகளே ப்ராசஸ் நடக்கும். என்னென்ன செஞ்சு இப்படி இது பண்ணணும்னு இதையும் சேமித்து வைக்கும். இப்போ ஏன் நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் எண்ணங்களை குறித்து கவனமாக இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு, சொற்றொடர் உண்டு. எனக்கு தெரிந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி. 80களில் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி. அவர் மறைஞ்சிட்டார். இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணங்களை குறித்து கவனமாக இருங்கள். எண்ணங்கள் அப்படிங்கிற அவருடைய புத்தகம் அதிக விற்பனையான புத்தகம். அந்த 80-90 காலகட்டங்களில் மக்கள் சக்தி இயக்கம்னு ஒரு இயக்கம் கூட இருந்தது. அதில் நிறைய நண்பர்கள் இன்றும் எனக்கு உண்டு. இப்போ அந்த நண்பர்கள்லாம் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் இன்னும் என் தொடர்பில் இருப்பவர் எம்.எஸ். உதயமூர்த்தியினுடைய சிந்தனைகளை பின்பற்றியவர் ஜீவன் அப்படின்னு சொல்கிற என்னுடைய நண்பர் கேரளாவில் இருக்கார். ஜீவன் திருவனந்தபுரத்தில் வசிக்கிறார். ஆக இப்போது இந்த எண்ணங்கள் குறித்து கவனமாக ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் சொற்களாக மாறும், வார்த்தைகளாக மாறும், வார்த்தைகள் பழக்கங்களாக மாறும், பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். இதுதான் வெற்றியை தீர்மானிக்கும்.
இப்போ பாருங்கள், எண்ணங்களை குறித்து சில பார்க்கணும். இது எப்படி எண்ணங்கள் வந்து சொற்களாக மாறுது? இந்த எண்ணம் சொல்லாக மாறணும்னா ஒரு இடத்துல பதிவாகி கன்வெர்ட் ஆகும். அந்த இடம், அந்த ஜெராக்ஸ் மிஷின் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல போய் பதிவாகும் எண்ணங்கள். ஏன்னா ஒவ்வொருடைய எண்ணங்களும் அவரவர் தாய்மொழியில் தான் நடக்கும். அந்த சிந்தனை தாய்மொழியில் நடக்கும்போது தான் அந்த சிந்தனை வளமாக இருக்கும். அந்த சிந்தனை ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த இடத்துலேருந்து சொற்களாக மாறும். அந்த சொற்களாக மாறுவது தான் உங்களுடைய பழக்கங்களாக உங்களை அறியாமல் உருவாகும். உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நல்லா பாருங்கள். அதனால தான் அந்த எண்ணங்கள் போய் சேர்கிற இடம் அந்த ஜெராக்ஸ் மிஷின். இப்போ நான் சொன்னேன், எங்கேயா பிளான் பண்ணேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கிரிமினல் கேட்பார். எங்கேயா பிளான் பண்ணீங்க அப்படின்னு கேட்பார். எங்கேன்னா இடத்த கேட்பார். ஆனால் அது பிளான் நடந்த இடம் வந்து முதல்ல இது, அதுக்கப்புறம் தான் இடம். உலகத்தில் இருக்கிற இடக்கத்தை கையை கட்டுறது எங்கே வச்சா பிளான் பண்ணீங்க, எங்கே நடத்தலாம்னு இருக்கிறீங்க. இந்த கேள்விகள் ஒருவேளை நடக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க எண்ணம் எங்கே இடத்துல செயல்பட்டுருக்கு. எண்ணங்கள் செயல்களாக மாறுவதற்கு முன் சொற்களாக மாறும். அந்த சொற்கள் உருவாகி ஒருவேளை வெளிப்படாத சொற்களாக கூட இருக்கும். சொல்லாத சொற்கள், வெளிவராத சொற்களாக கூட உள்ள இருக்கும். ஏன்னா அந்த லாங்குவேஜ் தான் பாடி இயங்குவதற்கு கட்டளைகளாக பயன்படும். அந்த லாங்குவேஜெலாம் கட்டளை வரும். ஒருவர் எத்தனை மொழிகள் படிச்சிருக்கலாம். ஆனால் அவருடைய பழக்கப்பட்ட பரிச்சயமான மொழி அல்லது தாய்மொழி. சிலருக்கு தாய்மொழிங்கிறது நான் வெறும் எவிடன்ஸுக்காக சொல்லலை. சிலர் சொல்வார்கள், நான் என் தாய்மொழி ஹிந்தி, ஆனால் நான் பிறந்து விளந்து எல்லாம் சென்னை. அப்போ அவர் மொழி தமிழ் தான். அவருடைய வழக்காடு மொழி, சிந்தனை மொழி தமிழ் தான். இந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வார்த்தைகளாக மாறும், மொழியாக மாறும். அந்த மொழி மாற்றம் அடையும் பார்த்தீங்களா, அந்த இடம் இந்த ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஜெராக்ஸ் மிஷினை கவனமாக நீங்கள் ரொம்ப கவனமாக, அதனால தான் இறைவன் ஒரு கபாலத்துக்குள்ளே வச்சுருக்கார். இந்த செயல்கள், இந்த சொற்கள் செயல்களாக மாறும். இந்த செயல்கள் உங்கள் பழக்கவழக்கங்களாக மாறும். பழக்கவழக்கங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மிக முக்கியமான இடம். இவ்வளோ பாதுகாப்பாக இங்கே வச்சுருக்கார். அப்போ நம்ம எண்ணங்களை குறித்தும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் உருவாகும் இடம், சிந்திக்கும் திறன் உருவாகும் இடத்தை அறிவியல் பூர்வமாக, மருத்துவ ரீதியாக இன்னும் ஆராய முடியவில்லை. ஆனால் இந்த ஐம்புலன்களின் வழியாகத்தான் அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் இந்த ஐம்புலன்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, நம்ம தொடு உணர்வு, இதெல்லாம் நம்மளுடைய ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்கள் வழியாகத்தான் அந்த செய்திகள் உள்ளபோது அது எண்ணங்களாக மாறுது, சொற்களாக மாறுது. அதனால தான் நீங்கள் மகாத்மா காந்தி தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம். ஏன்னா இதன் வழியாகத்தான் அந்த எண்ணங்களுக்குள் செல்கிறது. ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ளே போகுது. அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒரு மாய ஜெராக்ஸ் மிஷின். அது மேஜிக் மிஷின் தான் நீங்கள் சொல்லணும். நான் ஜெராக்ஸ்ன்னு சொன்னது நகல் எடுக்குதுங்கிறதுனால அதை ஜெராக்ஸ்ன்னு சொன்னேன். இன்னொரு பேர் நீங்கள் மேஜிக் மிஷின் கூட வச்சுக்கலாம். அது அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்கும், சிந்தனை வார்த்தைகளை மாறும், எல்லாம் மேஜிக்காக இருக்கும். நாம் எந்து பார்க்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு தான் மூளையின் செயல்பாடு. அதை குறித்து தான் நான் 3 விதங்களில், ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ், கடவுச்சொல் மறந்த கணினிகள், ஒவ்வொருக்குள்ளும் ஜெராக்ஸ் மிஷின் என்று 3 தொடர்களாக இந்த தொடரில் நான் வெளியிடுறேன். ஸோ இந்த மேஜிக் மிஷின் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் நான் சொன்ன இந்த ஜெராக்ஸ் மிஷின் என்ன பண்ணுது? சிந்தனையை சொல்லாக மாற்றி, செயலாக மாற்றி நம்மளை எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இப்போது நான் காவல்துறைக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன். நீங்கள் அடிக்காமல், ஒரு குற்றவாளியை அடிக்காமல், துன்புறுத்தாமல், உளவியல் ரீதியான நெருக்கடிகளை உண்டு செய்யாமல், இந்த கரெக்டாக அந்த ஜெராக்ஸ் மிஷின் பாக்ஸில் இருக்கிற இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு மருத்துவ ரீதியால் நீங்கள் ஒன்றும் போராட வேண்டாம். நீங்கள் அதில் இருக்கிறத எக்ஸாக்டாக எடுத்துடலாம். எப்படி? தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நான் உயரதிகாரிகளுக்கே சேர்த்தே சொல்கிறேன், காவல்துறை உயரதிகாரிகளுக்கே சேர்த்தே சொல்கிறேன். இது நிகழும். இந்த நிகழ்வுகள் எப்படி இதை நிகழ்த்தலாம் என்பதை தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஸோ அடுத்தடுத்த அத்தியாயங்கள் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
you